ஹாய் ஹலோ வணக்கம் 20 சீட்ஸ் காம்போ அதில் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. கண்டிப்பாக பாருங்கள், ஒரு வெஜிடபிளாக நான் காட்டுறேன். இதோடைய ப்ரைஸ் ரொம்ப லோ, அதையும் நான் வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ற ரீசனையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சேனலோடைய இன்டென்ஷன் என்னென்னா, ரொம்ப அதிகமான காஸ்ட் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு காய்கறி தோட்டம் போட முடியும் அப்படின்றது தான் இந்த சேனலோடைய இன்டென்ஷன். அதனால தான் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஒரு சீட்ஸ் காம்போ கிடைக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா. இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஒரு தோட்டம், ஒரு 20 வகையான விதை இருக்குது இதில். அதனால தான் 20 வகையான காய்கறி சேர்ந்தாலே ஒரு காய்கறி தோட்டம் தான். அதனால தான் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்னா, டொமேட்டோ சீட்ஸ் இருக்குது. டொமேட்டோ சீட்ஸ் வந்து என்னடா இந்த கலரில் இருக்குன்னு அப்படின்னு பார்க்காதீங்க. இது என்னென்னா கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய விதை வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகணும், செடி க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டொமேட்டோ என்னென்னா பாட்டில் கார்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். இது என்னென்னா சொரக்காய் இல்லையா, சொரக்காய் வந்து ஒரு 3 சீட் தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே தான், இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து தான் சொல்லுவேன் நான். என்ன ப்ரைஸுன்னு நான் வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக்கும்பர் வந்து நான் ஏற்கனவே இதோடைய விதை போட்டு நான் செடியும் வளர்த்தேன். பட் எனக்கு வந்து அது மேல் செடியாக இருந்துச்சு. அது வந்து பாலினேஷனே இல்லாமல் எனக்கு அது வெறும் பூ மட்டும்தான் கொடுத்துச்சு. அது வந்து ஆண் செடின்னு சொன்னாங்க, ஆண் பூ அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு செடி தான் இருந்ததால் என்னால் அது எப்படி கிராஸ் பாலினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் அது இவ்வளோ பெரிய செடியாகிடுச்சு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்துட்டேன். பாருங்கள், கொரியாண்டர் வந்து நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஒரு நாள் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேமாரா அப்படின்ற மாதிரி நான் என்றைக்காவது கொரியாண்டர் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலில். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை கொரியாண்டர் வளர்க்கணும் அப்படின்னு. ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் நான் எவ்வளோ சர்ச் பண்ணி கொரியாண்டர் சீட்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஆனால் அது எனக்கு ஒர்க்கே ஆகலை. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், க்ரீன் அமரந்தஸ்னால் பச்சை தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரையெல்லாம் நம்மளே ஒரு செடி வளர்த்தாலே அதில் வந்து நமக்கு தேவையான சீட்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் இந்த கீரையெல்லாம் வளர்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் வாங்கின விதை சீட்ஸ்லேயே இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இதோடைய பெனிஃபிட் என்ன எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் பிறகு செடி வளர்க்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் தெரியுது. எவ்வளோ பேர் இந்த பச்சை தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரையெல்லாம் அவங்களே மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க சமையலுக்கு. அது ரொம்பவே நல்ல விஷயம். அதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் இனிமேவும். இதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ண சீட்ஸ்லேயும் இந்த க்ரீன் அமரந்தஸ்லாம் இருக்குது. அதையும் சேர்த்து தான் நான் வந்து மாடியில் போடலான்னு இருக்கேன். பாருங்கள், ரிச் கார்டு வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. இது என்னன்னு சொல்லுவாங்க, பீர்க்கங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது இப்போதைக்கு நான் மாடியில் போட மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, இதோடைய யூசேஜ் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு 2 months ஒன்ஸ் வந்து நான் சமைப்பேன், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து வளர்ந்துச்சுன்னா நிறைய காய்க்கும். அதே மாதிரி இடமும் கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இது ஸ்பினாச்சு, இந்த பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ஏன் இப்படி இருக்குன்னா, என் பொண்ணு தண்ணியில் போட்டு முடிச்சிட்டா, அதனால தான் அப்படி இருக்குது. இந்த இதெல்லாமே நீட்டாக தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் இதெல்லாமே என் பொண்ணு கசக்கி போட்டுட்டா, அதனால தான் கவரெல்லாம் ஒரு மாதிரி கசங்கின மாதிரி இருக்குது. இதையும் நான் யூஸ் பண்ணலான் தான் இருக்கேன், பாலக்கீரை.
இதுதான் பாலக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. வந்து ரெட் அமரந்தஸ். இந்த ரெட் அமரந்தஸை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு கீரை விளையிறத நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதில் கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே. இவ்வளோ செடி, ஒரு சீடுக்கும் ஒரு செடி வாங்கினாலே நிறைய தான் கிடைக்கும். வந்து இது என்னென்னா லோபியா பீன்ஸ்னு இருக்குது. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பீன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சரியாக, கூகுள் சர்ச் பண்ணால் தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதையும் வந்து நான் போடலான் தான் இருக்கேன். பாருங்கள், குடமிளகா. இந்த குடமிளகாக்காக தாங்க நான் சீட்ஸே தேடினேன் ஆன்லைனில். என்னென்னா குடமிளகா நான் வீட்டில் யூஸ் பண்ணதை அதிகமாக காய வச்சு என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு செடி வந்த பாடு இல்லை. அதனால தான் நான் வந்து குடமிளகாக்காக தான் சர்ச் பண்ணேன். சரி, இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சீட்ஸ் காம்போவே நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த ப்ரைஸை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. டிண்டான்னு இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த காயை கேள்விப்பட்டதே கிடையாது. இனிமே தான் கூகுள் சர்ச் பண்ணியிருக்கேன். இது என்ன காய் அப்படின்னு, டிண்டா, இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அதனால் டிண்டான்ற காய் என்ன காயின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து பச்சை கத்தரி. இந்த ஒரே ஒரு கத்தரி விதை மட்டும்தான் இதில் இருந்துச்சு. இது பச்சை கத்தரி. இதுவும் போடலாம். இப்போதைக்கு கத்திரி நிறைய இருக்குது. கத்திரி செடி அதான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், 5 வகையான கத்திரி. அது என்கிட்ட இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதை போட மாட்டேன். ஃப்யூச்சரில் தேவைப்படும், வச்சுப்போம். இது என்னென்னா பம்கின். நான் சொன்னேன் இல்லையா, கவர் என் பொண்ணு இதை மாதிரி கசக்கி வச்சுட்டா, அதனால தான் வீடியோவில் இந்த மாதிரி தெரியுது. இது பம்கின். இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். பிறகு என்னுடைய மாடி தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா க்ரோ ஆகும்போது நான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவேன். வந்து க்ரீன் கத்தரி. இது வந்து நீளமான கத்திரி. இதுவும் நான் இப்போதைக்கு போகிறது கிடையாது. ஏற்கனவே இந்த கத்திரி செடி இருக்குது. கத்திரிக்காய் வந்து என்னுடைய மாடியில் இப்போ தான் புதுசாக ஒரு கத்திரி வந்திருக்கு. அதை நான் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ போடுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. அது பர்பிள் கத்திரி வந்திருக்கு. இது நான் க்ரீனும் வச்சுருக்கேன். க்ரீன் ரவுண்டு, லாங்கு எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு பர்பிள் ரவுண்டு தான் வந்திருக்கு. நான் அதையும் ஒரு நாள் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இது என்னென்னா மஸ்க் மெலன்னா இந்த கிர்னி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபேவரட்டான ஃப்ரூட்டு தான். நான் ட்ரை பண்ணலான் தான் இருக்கேன், பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கரா பீன்ஸ் அப்படின்னு இருக்குது. இது என்ன காய் அப்படின்னு தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள், போடலாமா வேண்டாமான்னு. ஏன்னா இது வந்து நம்மளுடைய வெதருக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள், போடலாமா வேண்டாமான்னு. க்ரீன் சில்லி ஏற்கனவே என் தோட்டத்தில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஒரு 2 விதை மட்டும் போட்டு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வாட்டர்மெலன் பற்றி சொல்லணும்னா, என்னுடைய இதில் நான் ஒரு பாட்டில் மஞ்சள் வச்சுருந்தேன். மஞ்சள் செடி வந்து வேறு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அது இப்போ குட்டியும் போட்டு இருக்குது மஞ்சளில். அதை நான் ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். அது என்னென்னா, அந்த மஞ்சள் செடியிலே காக்காவோ ஏதோ எடுத்துகிட்டு வந்து போட்ட விதை போல் தர்பூசணி விதை. அந்த தர்பூசணி பூ எடுக்கிற ரேஞ்சுக்கு வந்து போச்சு. ஒரு ஓரமாக அதே பாட்டில் மஞ்சள் வச்சுருந்த பாட்டிலே தனியாக ஒரு ஓரமாக என்கிட்ட வந்திருக்கு. அதுவும் இப்போ பூ எடுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த செடியையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். இது என்னென்னா பிட்டர் கார்டு பாகற்காய். இதுக்கு முன்னாடி நான் சமையலுக்கு யூஸ் பண்ண பாகற்காயிலேயே விதை போட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலை. நான் ட்ரை பண்ணி நிறைய விதை வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஆனால் இந்த பாகற்காய் இது வரைக்கும் க்ரோத் ஆனதே கிடையாது. அது என்ன பிஞ்சு பாகற்காயா அப்படி எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இது எனக்கு தேவை தான். பாகற்காய் போட்டு வச்சா நிறைய காய் கிடைக்கும். காயில் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம் பாகற்காய். அடிக்கடி நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம்.
வீட்டிலேயே இந்த மாதிரி நீங்களும் காய் வந்து நீங்கள் விளைவிச்சு சாப்பிட்றது ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இந்த விதையோடைய ப்ரைஸ் என்னென்னா வெறும் 60 ருபீஸ் தான், 60 ரூபா. 20 வகையான விதை இருக்குது. அதனால தான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 90 ரூபாய்க்கு ஒரு விதை வாங்கியிருந்தேன். அதில் வந்து 54 வகையான விதை இருந்துச்சு. ஆனால் எதுவுமே எனக்கு வந்து யூஸ் ஆகிற விதையே கிடையாது. வெறும் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வெறும் 60 ரூபாய்க்கு விதையை வாங்கி நீங்களும் நிறைய பயன்பெறுங்க. என்னுடைய பொண்ணு பாருங்கள் கசக்கி போட்டு வச்சுருக்கா. வீடியோவும் எடுக்க விட மாட்றா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.